வணக்கம் நண்பர்களே. ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசை எப்படி விரட்டுவது? ஏன்னா நிறைய பேர்த்து வீட்டில் ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதை எப்படி நம்ம விளக்குவது அப்படின்ற முறை சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் தொழில் செய்கிறவங்க கூட இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா தொழில் செய்யும் பொழுது நிறைய போட்டி, பொறாமை நிறைய இருக்கும். இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது யார் எது செஞ்சாலும் உங்களை எதுவும் பாதிக்காது, தொழில் நல்லா இருக்கும். இதற்கு 5 மண் கலசம் வாங்குங்க. பிறகு செப்பு தகட்டை எடுத்து உச்சாடன சக்கரம் அல்லது காளி சக்கரம் வரைந்து 5 மண் கலசத்துலேயும் நீங்கள் வைத்திருங்க. வைத்த பிறகு வேப்பம் வேர், ஆலமரத்து விழுது, அரசம் வேர், எட்டி வேர், கருங்காலி வேர், வெள்ளை எருக்கலன் வேர், பேய் மிரட்டி வேர், ஜெகன்குண்டு வேர், இந்த அனைத்தும் கிளுகிழுப்பை இது அனைத்தும் வேரை எடுத்து அந்த கலசத்துக்குள்ளே போட்டுருங்க. போட்ட பிறகு ஒரு எலுமிச்சம்பழம் அறுத்து குங்குமம் தடவி அந்த கலசத்துக்குள்ளே எல்லா இதுலேயுமே வைத்து மஞ்சள் நூலால் சுற்றிடுங்க. நல்லா சுற்றிய பிறகு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு சொம்பு, பித்தாளை சொம்பு எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் சுத்தமான ஜலம் விட்டு அதில் சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுருங்க. பிறகு சுற்றியும் 5 மாவிலை எடுத்து வைத்து அதுக்கு மேலே தேங்காய் வைத்து அதுக்கு குங்குமம் பொட்டு வைத்து இதெல்லாம் அனைத்தும் நீங்கள் வைத்து சகல படையிலும் வைத்து ஓம் ரீயும் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் சகல ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசு உச்சாடனம் வயநமசி இந்த மந்திரத்தை 1008 உரு ஜெபித்து பிறகு ஒரு கோழி பலி கொடுத்து பூஜை முடிங்க. கோழி அறுத்து அந்த கலசத்துக்கெல்லாம் விடுங்க. விட்ட பிறகு அந்த மண் கலசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டை சுற்றி 4 மூலையிலையும் புதைச்சிடுங்க. ஒரு கலசத்தை கொண்டாந்து வாசப்படிக்கு முன்னாடி புதைச்சிடுங்க. நீங்கள் அதை அந்த நீர் வச்சுருக்கிறீங்களா, அந்த நீரை கொண்டு போயிட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. அந்த தேங்காவை எடுத்து நீங்கள் கடப்புக்கு முன்னாடி நல்லா கட்டி விட்டுருங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் செய்யும் பொழுது எவ்வளோ பெரிய ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசு அது எதுவாக இருந்தாலும் சரி உடனடியாக தலை தெறிக்க ஓடிடும். அந்த இடத்துல நிற்கவே நிற்காது. அது எவ்வளோ பெரிய எதாக இருந்தாலும் சரி உடனடியாக விளையிடும். இப்படி தான் நான் செய்கிறேன். இந்த முறை நான் எதுவுமே மறைக்கலை. கண்டிப்பாக இது முறையை செய்து பாருங்கள். 100% வெற்றியாகும். இதில் ஒரு சிறிது அளவு கூட பொய் கிடையாது. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு இது பழிக்கலை அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அது கண்டிப்பாக தோல்வியாகாது. இந்த முறை தான் நான் பயன்படுத்தினுக்கிறேன். நீங்களும் பயன்படுத்துங்க, வெற்றியாகும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நன்றிங்க.